காணப்படுற உலகத்தை பற்றி யாரும் சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம பார்க்குறோம், வானம் பூமி அது இதுன்னு எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா? மரம் செடி கொடிகள், சந்திரன் சூரியன் நட்சத்திரம், பறவைகள் மிருகங்கள் எல்லாம் பார்க்குறோம், தாவர வர்க்கங்கள்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் காணப்படுகிற உலகம். நதிகள், கடல், மலைகள், காடுகள் எல்லாம் காணப்படுகிற உலகம். காணப்படுகிற உலகம்னு ஒன்று இருக்குங்கிறத சுலபமாக டக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், காணப்படுகிற உலகம் இருக்குது, அது போலவே காணப்படாத உலகம்னு ஒன்று இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு உலகம் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த உலகத்தில் சில காரியங்கள் இருக்குது. சிலர் இருக்கிறார்கள் அங்கே. யார் இருக்கிறாங்க? காணப்படாத உலகத்தில் யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். அவர் காணப்படாதவர். யாராவது கடவுளை பார்த்துருக்கீங்களா? தொட்டிருக்கீங்களா? ஹலோ, ஃபீல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இருந்தால் சொல்லுங்கள், நான் உட்காந்துக்கிறேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள். நான் பார்த்ததில்லை, கேரண்டி பண்ணி சொல்ல முடியும், நீங்களும் பார்த்ததில்லை. தேவனை ஒருவனும் கண்டதில்லைன்னு சொல்லியிருக்கு பைபிளில். யாரும் பார்த்ததில்லை. அப்போ காணப்படாத தேவன் அவர். யாரும் பார்த்ததே இல்லை. ஆனால் விசுவாசிக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். இவ்வளோ சந்தோஷமாக பாடணும். அதான் பேதுரு சொல்கிறாரு, அவரை கண்டிராவிட்டாலும் நம்ம விசுவாசித்து அவரில் களி கூறுறோமா. காணப்படாத தேவனில் அவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். இவ்வளோ நேரம் கைத்தட்டி பாடினீங்களே, யாரை பற்றி? காணப்படாத அந்த தேவனை பற்றி. அப்போ காணப்படாத ஒரு உலகம்னு இருக்குது, ஆவிக்குரிய உலகம். இந்த சரீர உலகம் அல்லது இந்த இயற்கை உலகம்ன்றதை காட்டிலும் ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்குது. அதில் தேவன் இருக்கிறாரு, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த தேவ தூதரில் ஒரு கும்பல் விழுந்து போய் அவங்க தான் பிசாசு நாவிகள் நாய், அசுத்த சக்திகள் நாய், அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆவிக்குரிய மண்டலம், அன்சீன் வேர்ல்டு, காணப்படாத ஒரு உலகம்னு ஒரு உலகமே இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை? அது காணப்படாததுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அது ரியல் கிடையாது. நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த காணப்படாத உலகம்தான் அவங்களுக்கு உலகமே, வேறு எதுவும் கிடையாது. அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தன்மை இருக்குதுன்னு சொல்லி, இருக்குதோ இல்லையோ, ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு, நியூயார்க்னால் அதுக்கு ஒரு தன்மை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிடுறாங்க அந்த தன்மையை குறிக்கிற விதத்தில். நான் படிக்கிற காலத்தில் மிசூரின்னு ஒரு ஸ்டேட்டில் அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 21 வயசில் அங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே நிறைய சபைகளில் அது மூலை முடுகெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அங்கே சின்ன சின்ன ஊர்கள், எல்லா ஊர்லேயும் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். மிசூரி அது பேர். அதுக்கு என்ன தெரியுமா, அதனுடைய தன்மையை விளக்குற பேர் என்ன தெரியுமா? ஷோமி ஸ்டேட். ஷோமி ஸ்டேட்னால் கண்ணில் பார்க்க முடிஞ்சால் நாங்கள் நம்புவோம். பிரசங்கம் பண்ணுறதுக்கு நல்ல இடம் அது. இவங்கள தான் திருத்தணும். நம்ம என்ன சொல்கிறான், கண்ணில் பார்க்கலன்னா நாங்கள் நம்ப மாட்டோம். எதை கண்ணில் பார்க்குறோமோ அதை மட்டும்தான் நாங்கள் நம்புவோம். கண்ணில் பார்க்குற மாதிரி காமி,